ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த பழைய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதை பார்த்தாவே எல்லாத்துக்கும் பயம். அந்த மரத்துக்கிட்ட இரவில் போகாதீங்க, அங்கே முனி இருக்கான் அப்படின்னு கிராமத்தில் இருக்க பெரியவங்க சின்ன பசங்க கிட்ட எச்சரித்தாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு 4 பசங்க இரவு நேரத்தில் அந்த மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மரத்தில் தொங்கியிருந்த எலுமிச்சியை பார்த்து ஒரு பையன் கை நீட்டி பறிக்க போனான். அந்த நொடி பயங்கரமா காத்து வீசுது. இலைகள் எல்லாம் சுழன்று பறந்தது. கரும்புகையிலிருந்து சிவந்த கண்களோட ஒரு பெரிய உருவம் மெதுவா வெளியே வந்தது. அது அது அதுதான் முனி. ஆ என்று முனி கோபமா கர்ஜித்தான். பசங்க பயந்து உயிரை காப்பாத்திக்க ஓடுனாங்க. கிராமம் முழுக்க பதற்றமா இருந்தது. வீட்டு கதவுகள் மூடப்பட்டன. நாய்கள் பயந்து குறைக்க ஆரம்பிச்சது. முனி கிராமத்துக்குள்ள ஒரு கொடூர ஆட்டம் ஆட ஆரம்பிச்சான். அவன் கம்பு தரையில பட்ட இடமெல்லாம் புகையெழ ஆரம்பிச்சது. பயந்த கிராம மக்கள் எல்லாரும் கருப்புசாமி கோவிலுக்கு ஓடினாங்க. எங்க கிராமத்தை காப்பாத்து சாமி என்று கதறினாங்க. அந்த நேரத்துல கருப்பு குதிரையோட சத்தம் கேட்டது. புகையிலிருந்து மெதுவா கருப்புசாமி வெளியே வந்தாங்க. ஒரு பக்கம் முனி, மற்றொரு பக்கம் கருப்புசாமி. முழு கிராமமும் பயத்தோட அந்த மோதலை பார்த்துட்டு இருந்தாங்க. கருப்புசாமி அருவால தரையில பலமா அடிச்சாரு. பெரிய தெய்வீக ஒளி வெடிச்சது. முனி தூக்கி எறியப்பட்டான். ஆ என்று கத்திக்கொண்டு முனி கரும்புகையா மாறி மறைய ஆரம்பிச்சான். அந்த மரத்திலேயே அடைக்கப்பட்டான். விடிய காலம் வந்தது. கிராமம் மீண்டும் அமைதியாச்சு. அந்த நாளிலிருந்து கருப்புசாமியை கிராம மக்கள் இன்னும் அதிகமாக வழிபட